ஐநா துணியில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது கனவா நனவா அப்படின்ற மாதிரி நிலா சோழனுடைய கல்யாணம் நல்லபடியா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே நடந்து முடிஞ்சிருது. இங்க நிலாவும் சோழனும் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அப்பதான் வேகமா வானதி நான் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் கையில இருந்து வேகமா ஆராத்தி தட்டை வாங்கி இங்க நிலா சோழனை ஆராத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போய் பாலும் பழமெல்லாம் கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு முதராத்திரிக்கான ஏற்பாடு. இங்க பல்லவன், பாண்டி, சேரன் 3 பேரும் சேர்ந்து நிலாவோடைய ரூமை டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சோழன் உள்ள வராரு. டே பல்லவா, என்னடா பூ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அப்பதான் பாண்டி, டேய் இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவர்டா, எங்களுக்கே இது கனவு மாதிரி இருக்குடா, அப்பப்ப நாங்களே கிள்ளி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், உனக்கு மட்டும் இல்ல பாண்டி, எனக்குமே கனவு மாதிரிதான் இருக்கு. அதுவும் தாலி கட்டிட்டு இந்த நம்ம படத்துல எல்லாம் பாப்போல, படம் ரீல்ஸ்ல எல்லாம் அந்த நெத்தில முத்தம் கொடுப்பாங்களே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த மாதிரி நிலா நெத்திலலாம் நான் முத்தம் கொடுப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. அவ என்ன எதுவுமே சொல்லல, எனக்கும் கனவு மாதிரி இருக்கு பாண்டி, ரொம்ப ஜாலியா இருக்குடா அப்படின்னு சொல்லி சோழன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எப்படி அவங்களோட சேர்ந்து வாழ்ந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணிடுவே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சூசகமா கேட்கவும், அதெல்லாம் எனக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியாதுடா, ஆனா நிலா இந்த அளவுக்கு என்னைய மனசார ஏத்து எனக்கும் அவளுக்கும் எல்லாரோடைய சம்மதத்தோட அவ சம்மதத்தோட கல்யாணம் நடந்துச்சு பாரு, எனக்கு அதுவே போதுண்டா பாண்டி, இந்த ஜென்மம் முழுக்க வாழ்ந்த சந்தோஷம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிலாவும் பார்த்தா ரெடியாகி வந்துடுறாங்க. அப்பதான் வானதி, டைம் ஆச்சு, எல்லாரும் ரூமை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் பாண்டி, சேரன், சோழன், பல்லவன் எல்லாரும் வெளியே வராங்க. அக்கா நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி இங்க நிலா கையில பால் சம்பெல்லாம் கொடுத்து உள்ள அனுப்பி வைக்க, சோழன் ப்ரோ நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சோழனை உள்ள போக சொல்ல, சரிடா நீங்க 2 பேரும் உள்ள படுத்துக்கங்க. டே பாண்டி, இன்னைக்கு எல்லாருமே நம்ம வெளியே தான், இன்னைக்கு ஹால்ல யாரும் படுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஏனே நான் அவங்க ரூம்ல இருக்கட்டும், நம்ம ஹால்ல படுப்போம் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், டேய் வாடா, இன்னைக்கு இந்த வீடு முழுக்க சோழனுக்கும் நிலாவுக்கும் மட்டும்தான் சொந்தம், நம்ம இன்னைக்கு வெளியில கட்டில்ல நல்ல வெளியில காத்தாட படுத்துக்கு வாங்க வாங்க வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சேரன், பாண்டி, பல்லவனையும் வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கதவை பூட்டிட்டு இங்க ரூமுக்குள்ள நிலாவும் சோழன் மட்டும் இருக்காங்க. பாண்டி, சேரன், பல்லவன் 3 பேரும் வெளியில படுத்திருக்காங்க. அப்பதான் நடேசன் எங்கேயோ போயிட்டு வராரு. என்னப்பா எங்க போனீங்க, நைட்டு சாப்பிட வரல அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, இன்னைக்கு 2 பேத்துக்கும் முதராத்திரி, எப்படியும் ஏதாவது நீங்க ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பானேன்னு சொல்லிட்டு வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன்டா. ஆமா நீங்க என்ன வெளியே படுத்திருக்கீங்க, உள்ள படுக்கலையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, இல்லப்பா இன்னைக்கு சோழனுக்கும் நிலாவுக்கும் முதராத்தில, அதனால அவங்க 2 பேரும் உள்ள கொஞ்சம் அவங்க ஃப்ரீயா இருக்கட்டுமே, எதுக்கு வெளியில ஹால்ல படுத்துக்கிட்டுன்னு சொல்லி அதான் 3 பேரும் வெளியே வந்துட்டோம், பரவாயில்லடா நல்ல புத்திசாலி பையன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் ஒரு கட்டில் எடுத்து போட்டு அவர் பாட்டுக்கு படுத்துறாரு. அப்பதான் நிலாவும் சோழனும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. நிலா வெக்க பாரு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, சோழன் ஏன் அப்படி எல்லாம் கேக்குறீங்க, அப்படிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நிலா நீ வெக்கப்படுறத பார்க்கையில எனக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்பதான் சோழன் நிலாவுடைய கையை தொடவும் நிலா ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்ன நிலா இப்ப தட்டிக்கு இதெல்லாம் வேணாம், இன்னும் 2-3 வருஷம் போகட்டும், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதுவும் சினிமா டைலாக் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சேச்சே அப்படியெல்லாம் பேசவே மாட்டேன், நீங்களும் நானும் சேர்ந்து லைஃபையே ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நடந்துக்கிறட்டும், குழந்தைன்றது என்ன கேட்ட உடனே கிடைச்சிருமா, அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதுக்கும் நிறைய டைம் எடுத்துக்கிறோம், அதனால நம்ம வாழ்க்கையை ஏன் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பானே, நான் உங்களை ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன், அதனால நம்ம லைஃபையே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிலா பேசவும், டே சோழா இது கனவா நிலவா அப்படின்னு சொல்லி இங்கே சோழன் யோசிக்கவும், சோழன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்ல நிலா நீ இப்படியெல்லாம் பேசுறத பார்க்கல எனக்கு கனவுல இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் முதராத்திரி ஆரம்பிக்கவே செஞ்சுறாங்க. சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் வெளியே படுத்திருக்காங்க. அண்ணே, பாண்டி, பல்லவா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா காஃபி கொண்டாந்து கொடுக்கவும் இங்க நிலாவை பார்த்துட்டு சேரன் அப்படியே பிரமிச்சு போறாரு. என்னன்னே என்னை ஒரு மாதிரியா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இங்க நிலா குளிச்சுட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லப்பா நீ முன்னாடி காஃபி போட்டு வந்து கொடுப்பதான், ஆனா இன்னைக்கு என் தம்பியோடைய ஒய்ஃபா உன்னைய பார்க்கையில
ரொம்ப பெருமையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு கிச்சனுக்கு போறாங்க. சோழன் அப்பதான் ரொம்ப டயர்டா எந்திரிச்சு வராரு. பல்லவனும் சேரனும் பார்த்துட்டு, என்னன்னே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், பாண்டிய பார்த்ததுமே இங்க சோழன் வெக்கப்பட்டுக்கிட்டு, சரிடா நான் குளிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி வேகமா போய் குளிச்சுட்டு வராரு. டே சோழா, உன் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது அப்படின்னு சொல்லி பாண்டி தனியா கூப்பிட்டு கேட்கவும், இங்க சோழன் வெக்கப்படுறாரு. டே சோழா, வெக்கப்படுறியா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், டே சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னடா நேத்து அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், ஆமாடா நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டே சோழா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சோழனை கட்டி பிடிச்சு கங்கராஜ்டா கங்கராஜ் அப்படின்னு சொல்லி பாண்டி சந்தோஷமா சொல்லவும், அப்பதான் சோழன், இதெல்லாம் நான் நடக்குமான்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லடா, ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி இருக்கு. நான் கூட என்னென்னமோ சொன்னேன், இல்ல இப்ப தட்டிக்கு நம்ம லைஃபை பார்க்கலாம், குழந்தையெல்லாம் அப்பெல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவ இல்ல பரவாயில்ல நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டா. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்டா பாண்டி அப்படின்னு சொல்லி சோழன் கண்கலங்கி பாண்டியை கட்டி பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு.